எதிர்காலத்தில் மனிதன் இறக்காமல் இருப்பதற்காக பல தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. இது பலரின் கேள்வி என்ன? என்னை பொறுத்தவரை மரணம் ஒரு வரம். மரணம் பெருங்கருணை. உண்மையில் மரணம் துன்பங்களில் இருந்து விடுதலை. நான் மரணத்தை எண்ணி என்றும் கலங்கியதே இல்லை. அதை எந்த நேரத்திலும் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மரணம்தான் என்னை கண்டு பயப்படுகிறது. இந்த கதையின் கூற்று என்னவென்றால், முன்னொரு காலத்தில் ஒரு அண்டை நாட்டு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் இந்தியாவில் சாகா வரம் கொண்ட வட இந்தியாவில் ஒரு துணை ஊற்று இருக்கிறது. அதை பருகினால் நாம் சாகா வரம் கொண்டு நீண்ட நெடிய நாட்கள் வாழலாம் என்று உணர்ந்து அறிந்து பல கட்ட பிரயாணங்கள் மேற்கொண்டு வெகு தூரமாக அந்த படைபலங்களோடு வந்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் தேடி அந்த ஜொன நீரை கண்டுபிடித்து விட்டான். அது குகையில் வெகு தூரமாக ஒரு குகையில் லேசாக ஒழுகி கொண்டிருக்கிறது. தன்னுடைய படை பரிவாரங்களை எல்லாம் பின்னே நிறுத்திவிட்டு இவன் அந்த சொனை ஊற்றுக்கு அந்த குகைக்குள் நுழைந்தான். போக போக வெகு தூரமாகிறது. அந்த குகையின் நடுவில் சுனை ஊற்று தெல்ல தெளிவாக தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆஹா, நான் சாகா வரம் கொண்டு இந்த உலகையே ஆட்டி படைக்கப் போகிறேன், இந்த உலகையே வெல்லப் போகிறேன். பேரானந்த கடலில் துள்ளி குதித்து அதை பருக எத்தமிக்கின்றான். அப்போது ஒரு குரல் எழுப்புகிறது, மன்னா ஒரு நிமிடம் நில். சற்று திரும்பி பார்த்தால் ஒரு காகம். என்ன என்று கேட்கிறான். மன்னா, நான் சொல்வதை கேட்டறிந்து உணர்ந்து பின்பு நீ சாப்பிடலாமே, தண்ணீர் பருகலாமே என்று சொல்லும் என்றார். நான் பல 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த தண்ணீரை துணை நீரை பருகினேன். நான் சாகா உரம் கொண்டுதான் இருக்க இது நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு எப்போது வருமே என்று நினைக்கின்றேன். சாவே வரவில்லை. என் உற்றார் உணவர்கள் நண்பர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆனால் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்? இந்த மரணம் வரவில்லையே என்று காத்து கொடுக்கிறேன். மரணம் என்பது வரம், ஒரு தவம். கடந்த காலங்களை இழந்து புதிய ஒரு காலத்தை நாம் இந்த உடல் விட்டு போகின்ற போதுதான் ஒரு புண்ணிய ஆத்மாவாக மாறுகிறோம். அதை உணர்ந்து கொள். சற்று நேரம் கேட்டு புரிந்து நடந்து கொள் என்றார். மன்னனும் சுதாரித்து கொண்டு ஒரு நிமிடம் ஆழ்ந்தார். கண்களை மூடி யோசனை செய்தார். இந்த காகம் சொல்வது சரிதானே. மரணம் என்பது ஒரு வரம், ஒரு தவம். அந்த மரணத்தை ஏன் நாம் கொண்டாடாமல் இருக்கிறோம்? மரணத்தை ஏன் நான் போற்றாமல் இருக்கிறோம்? இது தவறாயிற்று என்று உணர்ந்தான், அறிந்தான். அங்கிருந்து காகத்தின் சொல் கேட்டு அங்கிருந்து விடைபெற்று வந்தான். அன்பு நண்பர்களே, வாழ்க்கை என்பது சித்தாந்தம். அதில் களவு, வஞ்சம், பொய், திருடு எல்லாமே இருக்கும். ஆனால் வாழ்க்கை பாதையில் ஒரு மனிதன் முக்தி நிலை அடையும் போது, மரணத்தை எய்கின்ற போது அவன் ஆன்மா பரிசுத்தமாகிறது. அவன் ஆன்மா தான் செய்த குற்றங்களை எல்லாம் நிறுத்துகிறது. அவன் குற்றங்களெல்லாம் அறிந்து உணர்ந்து தன்னுடைய ஆன்ம நிலையால், அறிவு புத்தியால், பேரானந்த நிலையால் ஒருவன் இறையுணர்வு கொண்டு மரணிக்கின்ற போது அவன் ஆத்ம ஞானத்தை அடைகிறான், தெய்வீக தன்மை அடைகிறான் என்று கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.